ஹோலி பண்டிகை கொண்டாடுவதற்காக தங்களது சொந்த மாநிலங்களுக்கு செல்ல வட மாநிலத்திலிருந்து திருப்பூரில் குடியமர்ந்திருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் ரயில் நிலையத்தில் காத்திருக்கக்கூடிய காட்சிகளின் ஒரு பகுதிதான் தற்போது நாம் பார்த்து வருவது. விவரங்களுக்காக செய்தியாளர் பாலா இணைப்பில். பாலா, உங்கள் விவரம். நிச்சயமாக அதாவது திருநாள் நகரான திருப்பூரில் பார்த்தோமே ஆனால் புலம்பெயர் தொழிலாளர்கள் 3 லட்சத்துக்கும் அதிகமானோர் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் வட மாநிலங்களில் வரும் 14ஆம் தேதி ஹோலி பண்டிகை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட உள்ளது. வட இந்தியர்கள் அனைவரும் ஹோலி பண்டிகையை மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள். இதை கொண்டாடுவதற்காக இன்று திருப்பூரில் இருந்து சுமார் பல்லாயிரக்கணக்கானோர் ரயில் மூலமாக தங்களது சொந்த ஊருக்கு புறப்பட துவங்கியுள்ளனர். நேற்று முதலே அவர்கள் ஹோலி பண்டிகை கொண்டாட அவர்கள் சொந்த ஊருக்கு புறப்பட துவங்கியுள்ளனர். இந்த நிலையில் அதே போன்று இன்று மதியம் வரக்கூடிய டாடா நகர், தன்பாத், ரத்திசாகர், கோரக்பூர் உள்ளிட்ட ரயில்களில் அவர்கள் புறப்பட தொடங்கியுள்ளனர். இந்த ரயிலில் பிடித்தால் மட்டும்தான் அவர்கள் 14ஆம் தேதி அங்கு சென்று ஹோலி பண்டிகையை கொண்டாட முடியும். அதனால் அவர்கள் அதிக அளவில் ரயில் நிலையங்களில் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. கூட்டம் அதிக அளவில் இருந்த போதிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இருந்த போதிலும் அவர்கள் எப்படியாவது ரயில் மூலம் இன்று அவர்கள் சொந்த ஊருக்கு சென்றாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ரயில் நிலையில் புகுந்ததால் பெரும் கூட்டம் அலைமோதியது. இதைத் தொடர்ந்து ரயில் வந்தவுடன் ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொண்டு ஏறவும் முயன்றனர். அதாவது நாளை மறுதினம் ஹோலி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் இன்று ரயிலில் பயணித்தனர். குறிப்பாக இது போன்ற பண்டிகை காலங்களில் கூடுதலாக சிறப்பு ரயில் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்துள்ளனர். கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி பாலா.